ஞானபீட விருது பெற்ற ஒரு கவிஞரை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு எழுத்தாளரை சொல்ல வேண்டும் என்றால், ஜெயகாந்தன் பெரிய எழுத்தாளர், பெரிய படைப்பாளி என்று சொல்லுகிறார்கள். ஜெயகாந்தன் குறிப்பிடுகிறாரு, தமிழ் வழி எனக்கு குரு என்று சொல்வேனா, ஆசான் என்று சொல்வேனா, வழிகாட்டி என்று சொல்வேனா, எழுத்துக்களை கூட்டி கூட்டி சொற்களை எனக்கு உருவாக்கி தந்தவன் என்று சொல்வேனா, சொற்களை சேர்த்து சேர்த்து வாக்கியங்களை அமைத்து சொல்லிக் கொடுத்தவன் என்று சொல்வேனா, எப்படி சொல்வேன் என்று தெரியவில்லை என்று ஜெயகாந்தனே தன்னுடைய நூலில் ஜெயகாந்தன் எழுதியிருக்கிறார். அந்த ஜெயகாந்தன் கிட்ட போய் தமிழ்மொழியினுடைய பொன்விழா ஆண்டுல நீங்க தமிழ்மொழியை குறித்து ஒரே ஒரு கட்டுரை எழுதித்தாங்கன்னு கேட்டாங்க. கேட்டவரே சஞ்சீவி, கேட்டுட்டு வர சொன்னவரே விந்தன். போய் கேட்டப்போ சஞ்சீவி தன்னுடைய நூலில் அப்படியே பதிவு செய்கிறார் ஜெயகாந்தன் சொல்லிய பதில். ஜெயகாந்தன் சஞ்சீவி கிட்ட சொல்றாரு, அவனுடைய சாதியை என்னிடத்திலே மறைத்து விட்டான், அவன் பறையன் என்று என்னிடத்திலே சொல்லவில்லை, அவன் ஜாதியை என்னிடத்திலே மறைத்து விட்டான் என்று ஜெயகாந்தன் அப்படியே பதிவு செய்கிறான். நண்பர்களே, ஒருவேளை ஜாதியை சொல்லியிருந்தால் இவன் தமிழ் படிக்காமல் விட்டிருப்பானா என்றெல்லாம் இன்று கேட்கிறார்கள். ஆகவே ஜெயகாந்தனுடைய ஆழ்மனதில் பெரிய படைப்பாளியாக நாம் பார்க்கின்றோம். அவருடைய ஆழ்மனதில் தனக்கு எழுத்து சொல்லிக் கொடுத்த, எழுத்து கலையை சொல்லிக் கொடுத்த, மொழியை சொல்லிக் கொடுத்த ஒரு ஆளுமையை ஜெயகாந்தனுடைய பார்வை இப்படி ஆணவ குற்றமாக பார்க்கக்கூடிய பார்வையாகத்தான் இருக்கிறது. கொலை மட்டுமே ஆணவ குற்றம் கிடையாது என்று நான் கருதுகிறேன். இது பேதளிப்பது போன்று அவர்களை அடித்து துன்புறுத்துவது, அவர்களை வெளியே ஜாதியை சொல்லி இழிவுபடுத்துவது, இதுவும் ஆணவ குற்றமாகத்தான் நான் கருதுகிறேன்.